அந்த களிமா விளங்குறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் கொடுத்தான். நாளைக்கு கியாமத்துல எல்லாம் கேட்பான், உன் வாசலுக்கு நான் பிச்சை எடுக்க வந்து பாத்தியா புகார் ஷெருல் ஹதீஸ், நான் சீக்கான பாத்தியா புகார் ஷெருல் ஹதீஸ், நான் தாங்கமா நீ எனக்கு தண்ணி கொடுத்தியா புகார் ஷெருல் ஹதீஸ். என்ன இப்படிலாம் சொல்லக்கூடிய அல்லாஹ், இப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்லும் போது நாளைக்கு அல்லாஹ் கேட்கலாம் இல்லையா, மலேசியா நாட்டுக்கு வந்து திருக்கலிமா சொல்றதுக்கு இந்த செய் கொடுக்குற வந்து பாத்தியான்னு கேட்பான். செடுக்கு வந்து வாசல் அல்லாஹ் பிச்சை தேவை இருக்கு. நான் தாக்கத்து இருந்தேன் அல்லா வந்து தாக்கத்து இருந்த வேலை இது. நான் சீக்காரன் அல்லா வந்து சீக்கிரம் அப்புறம் நான் சீக்காரே போய் பார்த்தா என்ன பத்துக்கலாம்னு அர்த்தமாச்சு. அந்த வாசல்ல வந்து யாசன் கேட்கறது நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா என்ன பத்துக்கணும் அர்த்தமாச்சு. அப்போ உங்க தாகித்தவனுக்கு தண்ணி கொடுத்தா என்ன நீங்க பெற்றுக்கணும் அர்த்தமாச்சு. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க அதை வெளிப்படுத்தி காமிச்சிட்டாங்க. கண்டு புரியவங்க கண்டுபிடிச்சிக்கங்க, புரியவங்க நீங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க நம்மளுடைய நசீபா அதுல இருக்கு. நம்முடைய நல்ல நசீபா அந்த ஆக்குறதுக்காக அந்த சந்தர்ப்பங்களோட வாய்ப்புகளை நம்ம கண்டா கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப பெரிய அரிதான ஒரு விஷயங்கள். இப்படி ஞானங்களை நம்ம வந்து நாட்டில் கூட அவங்க பேசக்கூடியதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருந்து அந்த பலதாக காட்டுதுன்ற ஒரு கருத்தை வளர்ச்சி வளர்ச்சி நமக்கு சொல்லி ஒரு சின்ன செய்தியை குர்ஆன்ல இருந்து ஆதாரமாக நம்ம நிரூபிச்சு எப்படி அந்த சக்கரை கட்டி ஆட்சிங்கிறது, எப்படி அந்த மண்ணு வந்து இப்படி சக்கரை கட்டியா போயிடும்ங்கிறதுக்கெல்லாம் எப்படி அந்த மூசா நபியுடைய ஆசா பாம்பா மாறுச்சுங்கிறத காட்சி சொல்லி நம்மளுக்கு அதை எப்படியெல்லாம் உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பேச்சுல என்ன சம்பந்தம் இருக்கு, எதை எடுத்து பேசினாலும் எதை பத்தி பேசினாலும் அந்த அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்திடுறாங்க. அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாமேங்கிறான். அல்லாஹ் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனால அல்லாஹு தாலாவை நாம் ஒப்புக்கொண்டோம். இப்ப அல்லாஹ்வை இனாவாக தெய்வமாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக வணக்கத்துக்கு உரியவனாக அனுப்புறமான லாப நஷ்டம் கொடுத்தாலும் அல்லாஹ் தவிர யாருமே கிடையாது. உங்களை உலகத்துல வச்சாலும் அல்லாஹ் தான், கொண்டு போக அல்லாஹ் தான். எனக்கு பின்னால யாரும் போகக்கூடாது. அதுக்காக தான் நான் நாக்காளி தட்டிட்டு பேசிமாம் தொழுக வைக்கும் போது மரியாதையா பேசிமாவும் பின்னால் நிற்கும், சரிக்கு சரி நிக்க கூடாது. சொன்னாங்களா? பேசிமாம் ஜும்மா கொடுக்கும் போது அவன் முதுகு பின்னாலும் உட்காரக்கூடாது, முகத்துக்கு பின்னால உட்காரும். பிரசங்கம் முடிச்சுன்னா குத்துமான்னு சொல்லு. நீங்க பின்னால இருக்கிற சங்கடப்பட்டு நான் பின்னால போகணும், மறுபடியும் நீங்க எனக்கு பின்னால போகிறதோ அர்த்தமே இல்லை. நல்லா காது கொடுத்துருக்கலாம், எங்கேயாச்சும் உட்காந்து கேட்டுருக்கான்னு நினைக்கலாம். விளங்குச்சுங்களா? அந்த மாதிரி ஆகாசத்துல சத்தம் வந்து அதுல நேர்வழி கிடைக்கிறதா தான் தான் நபியை இறக்கிட்டு கல்லடி படம் விட்டுருக்க மாட்டாங்க. என்ன சொல்றது விளங்குங்களா? அல்ல இந்த மைக் இல்லையா? இப்ப வானத்துல இருந்து தூக்கு தூக்கு அல்லாவுக்காக சொல்லிவிட்டான், சத்தம் எல்லாத்தையும் கேட்குங்க, கேட்கும்போது கேட்குங்க, இடி இடிச்சாலே கேட்குதுங்க. இதுல ஆடி போகுது சமயத்துல இடி அப்படி இடிக்குது, கோடை இடிக்குது. அப்ப வானத்துல இருந்து அல்லா கூப்பிட்டு சத்தம் போட்டு சொல்லி இருக்க முடியும்? அதுல நேர்வழி கிடைப்பதாக இருந்தால் நபியை பூமியில இறக்கி கல்லடி பட விட மாட்டாங்க. முகத்தை பார்த்தா தான் ஹிதாயத்து வரணும். அதனாலதான் நபியை நமக்கு மத்தியில கொண்டு வச்சாங்க, மக்கள் துன்புறுத்து. இல்லைன்னா வானத்துல சத்தம் போட்டு சொல்லியிருப்பாங்க.
இது உங்களுடைய விளக்கத்துக்காக சொல்றேன். எப்பவும் முன்னால உட்காந்து முகத்தை பார்க்க ஆசை, பின்னால போய் உட்கார காத்துறவங்க செய்தி வருது நம்ம கேட்டுக்கலாமே. செய்தி கேட்கறது மாதிரி இதாகிடும். எதிர்படி சரிங்களா? இல்ல இன்னொருத்தர் சொல்லுங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. குறிப்பாக நம்மை முஸ்லிம்களாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு சொல்றோம். இன்னும் குறிப்பாக நம்மை தன்னுடைய ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய உம்மத்திலே தோற்றுவித்தானே, உம்மத்தினர்களாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு. அன்பர்களே, தோழர்களே, கடந்த இரவுகளில் திருக்கலிமாவுடைய வரலாறு பற்றி உங்களுக்கு ஓரளவு சொல்லி, அது சொல்லி முடிக்க முடியாத ஒன்று. அதனாலதான் அதனுடைய பிரச்சாரத்துக்கு திருக்கலிமாவை பற்றி மக்களுக்கு அல்லாஹ் தன் அடியார்களுக்கு சொல்வதற்கு ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்கள் தோற்றுவித்து 1,24,000 நபிமார்களை இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா படைத்தான். ஏறக்குறை அது 1,80,000 சாலா எத்திலாஃப் ரிவாயா நாம் சச்சரவு. என்ன நீங்க இந்த திருக்கலிமாவுடைய விளக்கத்துக்காக, இந்த திருக்கலிமாவை மக்களுக்கு மத்தியிலே பரத்துவதற்காக, திருக்கலிமாவை எடுத்து சொல்லுவதற்காக, திருக்கலிமாவை மக்களுக்கு விளக்கி தருவதற்காக 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லா பூமியில இதை நாம முஸ்லிமான மக்கள் விளங்கி. அப்ப அதை வச்சு நாம சிந்திக்கணும். இதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? 24 எழுத்து தானே இருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹு 12, முஹம்மது ரசூலுல்லாஹி 12. 24 எழுத்து மக்களுக்கு சொல்வதற்காக 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை பிடிக்கும். அப்ப நல்லா தெரியுது, நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு இலேசானது அல்ல. அது ரொம்ப பாரதூரமான ஆழ்ந்த கருத்துக்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. திருக்கலிமா தன்னில ஆழ்ந்த அகமியங்களை அடக்கி கொண்டிருக்கு. நாமும் நம்மளுடைய துரதிஷ்டம், நம்மளுடைய ஒரு ஆசை குறைவு, நம்மளுடைய தேட்ட குறைவு, நாம அதில் ஆராய்ச்சி செய்யாம கவனிக்காம வெறுமனே மொழிந்து கொண்டே மொழியது வீணல்ல. நண்பர்கள் மனப்பூர்வமாக மொழிந்து அல்லாஹ் சொல்ல கொடுத்தோம். என்ன சொல்றீங்க? இப்ப நேற்றிரவு உங்களுக்கு ஞாபகப்படுத்தின முறை திருக்கலிமா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 2. ஒன்று அல்லாஹ், அடுத்தது இதா. அல்லாஹ்ங்கிறது இஸ்மு ஜாத், அவருடைய ஜாத்துக்கு சொந்தமான பேர், அல்லாஹ்வுக்கு சொந்தமான பேர். இலாஹ் என்பது காரண பெயர், தன்மையினால உள்ள பெயர். இப்ப இவங்களுக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேரு முகமது யாசின். இப்ப மக்கள் கூப்பிடுறது மௌலவி சாஹிப், ஆலிம் சாஹிப், ஹசரத், இப்படி எல்லாம் மக்கள் கூப்பிடுறாங்க. இப்ப இந்த பேர்லாம் எங்க இருந்து முளைச்சிட்டு? இது காரண பெயர். அப்ப அன்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை படைத்தவன். அனைத்து சிருஷ்டிகளுடைய தேவையையும் அல்லாஹ் ஒருவன் தான் பூர்த்தி செய்ய முடியும். காரணம், அந்த சிருஷ்டிகளை படைத்தவன் அல்லாஹ் தான். படைத்தவனுக்கு தான் அவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். நீங்க நான் சொல்றது வர பண்ணிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை உயர்ந்து வரணும். நீங்க ஒரு பொண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், சிருஷ்டிகள் படைக்கப்பட்டவன், அதுதான் சிருஷ்டின்னு பேர். அல்லாஹ் யாருமே சிருஷ்டி கர்த்தா, அல்லாஹ் ஹாலிக். சிருஷ்டிகளுக்கு பேர் அரபியில மஹ்லூக். இந்த சிருஷ்டிகள் அனைத்தும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக
இப்படி சிருஷ்டிகளாக உருவெடுப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய இல்மு என்னும் ஞான பூங்காவிலே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய சிந்தனையில ஒவ்வொரு வஸ்துவுமே செய்யக்கூடியவன். நம்ம துனியாவில் மனுஷன் ஒரு சாமான் செஞ்சாலும் முன்பே அவருடைய சிந்தனையில இருக்க, அதற்கு பிறகு அதை அவன் வெளியில கொண்டு வான். खालिक को अपने मखलूक की मखलूक का इल्म लाजिम, साने को अपने सनत का इल्म लाजिम. पढ़ैत रब्बु अनैतयुम அறிந்தோம். அல்லாஹ் தஆலா ஆதியிலேயே இந்த அனைத்து சிருஷ்டிகளையும் தன்னுடைய இல்மு என்னும் ஞானத்தில் அறிந்திருந்தான். நாம துனியாவில் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் ஆச்சு, பல்களுக்கு பலமாது. ஆனா அல்லாஹ்வுடைய இல்முல எவ்வளவு காலம் இருந்தோம் சொல்ல மாட்டேன். அதுக்கு வயசு நிர்ணயிக்கும், அதுக்கு வயசு நிர்ணயிச்சு அல்லாஹ்வுக்கு வயசு நிர்ணயிக்க மாதிரி தப்பாயிடும், குற்றமாயிடும். அப்ப அல்லாஹ் ஆரம்பம் இல்லாதவன் சொல்றாங்களா? அவனுடைய இல்மு என்னும் அறிவு இருக்கு, அதுக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது. அதுக்கு ஒரு ஆரம்பம் சொல்ல போனா அப்ப அதுக்கு முன்பாக அல்லாஹ்வுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமாயிடும், ஜஹல் அதிகமாயிடும், காபிரா போடுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா பூர்வீகமான, அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை. இது எல்லாம் இஸ்லாமிய மக்கள் தெரிஞ்ச விஷயம். அப்ப ஆரம்பம் இல்லாத அந்த அல்லாஹ் அவனுடைய இல்மு என்கிற ஞானம் இருக்கு, அதற்கு ஒரு ஆரம்பம் இல்லை, அதுவும் பூர்வீகமான. விளங்குங்க, லேச விளங்கு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாம் இந்த பூமியில இருக்கிறது கொஞ்ச நாள். அல்லாஹ்வுடைய இல்முங்கிற ஞான பூங்காவில் அவனுடைய சிந்தனையில நாம் குடியிருந்தது அது எத்தனை கோடான கோடி வருஷம் என்று நிர்ணயிக்கும். ஆக இங்கு வருவதற்கு முன்பாகவும் நாம் இருந்தோம். நாம் இருந்தோம். துனியாவுக்கு புதுசு. இது முந்தி நாம் இருந்தவங்க. இப்போ ஆதி உலமாக்கள் பயானத்தை சொல்றாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உச்சலங்கள் ரூஹு அருவா, நம்ம உள்ள ஆத்மா உயிர், அதையெல்லாம் அல்லாஹ் ஒன்றுபடுத்தி ஒன்றாக திரட்டி அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா, உங்க ரப்பு நான் இல்லையான்னு கேட்டான். நண்பர்களே, அது இந்த உலகத்துல இல்லை, அது ஆலமே அருவான்னு சொல்லும். ஆத்மாக்களாக இருந்த காலத்துல நம்ம கேட்டோம், எல்லாரும் கேட்டோம், முன்னிலைப்படுத்தி தான் கேட்டான், முன்னால வச்சுதான் கேட்டான், எல்லாரும் பதில் சொன்னாங்க. அப்போ இப்படி நமக்கு முன்பாக பல காலங்கள் சென்றது. அப்படியாக அல்லாஹ்வுடைய இல்முல இருந்த சிந்தனையில் இருந்த நம்மை அல்லாஹ் தான் கொண்டு வந்தான், அல்லாஹ் தான் படைத்தான். அவன் கொண்டு வந்த முறை இருக்குங்களே, அதுக்கு சிறுவே தக்கனிக்குன்னு சொல்லுவான். படைக்கப்பட்டதின் ரகசியம் எப்படி படைத்தான் அல்லாஹ். இப்ப அதை பத்தி நமக்கு இன்னைக்கு பேச்சு இல்லை, இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லை. அல்லாஹ் தான் படைத்தான், அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், خلق السماوات والارض في 6 ايام خلق السماوات والارض وما بينهما في 6 ايام. வானங்களையும் பூமிகளையும் இதற்கிடையே உண்டான எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான். அதனை நம்ம ஆராய்ச்சி தேவை. ஒண்ணும் நமக்கு என்ன தெரியுங்க, நாம அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருந்தோம். நண்பர்களே, அதை நினைச்சாலே ஆனந்தப்படும். யார் வச்சுக்குவான்? ஒன்னு தான் சிந்தனையில எவன் வச்சுக்குவான்? நாட்டு மந்திரி வச்சுக்குவார் அவனை 24 மணி சிந்தனையில? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. யாராகினும் உங்களை தான் சிந்தனையில வச்சிருந்து பிரியப்படுறாங்க? யாருமே அப்படி இல்லைங்க. அல்லாஹ் ஒருவரை, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு நாம் அகல முடியாது. அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து போக முடியாதுங்க. இல்முல இருந்து ஒரு வஸ்து மறைய முடியாது. அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். அவனுடைய அறிவு ஞானத்தை நாம் இருக்கிறோம்.
நாம இருந்த இடத்தை நினைச்சாலே ஒரு பூரிப்புவா உங்களுக்கு வர மாட்டோம். யாராகிலும் மந்திரிகிட்டு போயிட்டு வந்து இன்னைக்கு மந்திரிகிட்டு போனேன், அவர் உங்களை பத்தி ரொம்ப விசாரிச்சார். உங்களை மறக்கவே இல்லை, அவர் ஞாபகம் வச்சிருந்தா உயிரை விட்டுறோம். நெஞ்ச ரெண்டாங்கமா துர்த்திக்கு நடக்கும். மந்திரியுடைய சிந்தனையில நான் இருக்கிறேன், அப்பாவி மனுஷனா இருக்கிறேன். நீ அல்லாவுடைய சிந்தனையில இருக்கு. खुदा मालूम है, आलिम इल्म मालूम है, अल्लाह क्या है मालूम होता है. அல்லாவுடைய சிந்தனையில இருக்கிறான். அதை நினைச்சு ஆனந்தம். இரண்டாவது அவன் கருணை கடல் தயாளன் சிந்தனையில யாரு வச்சுக்கோ. நாம சில சீக்காரிகளை தங்கடக்காரங்களை பார்ப்போம். அது பெரும் வியாதிக்காரன் வைங்களேன், அல்லாஹ் அனைவரையும் ஆஃபியத்தா வைப்பான். அவனை எங்கேயாவது பார்த்துட்டா அவன் கையில துணி கிணி சுத்திக்கிறது அவெல்லாம் கொட்டி போட்டு காசு கேட்டான்னு சொன்னான், கொஞ்சம் மேல தூக்கி போடும். அது அவன் கையில விழுவாது கீழே வந்துடும். அப்புறம் அவன் அந்த தேஞ்சு போன கையால தடவி எழுதி எடுப்பான். திருப்பி வீட்டுல போய் சாப்பிட உட்காரும் போது அவன் சிந்தனை வந்து அமட ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, கொஞ்சம் அருவருப்பான சூரத்து, கொஞ்சம் வியாதியஸ்த தக்கடக்காரன் அவன் அவன் சிந்தனையில வந்தா நீ வாந்தி எடுக்காம வெறுத்து சங்கடப்படுது. இந்த உருவம் சிந்தனையில வருது. நண்பர்கள் நாம் யாரு, என்ன நிலையில இருக்கிறோம், நம்மள அல்லாஹ் இல்ம விட்டு எடுக்கு. இல்ம ஜகா தீजिए क्या நீ விளங்குறதுக்காக சொல்ல. ஒரு மனுஷன் உலகம் அறிய பாவம் செய்யறான், ரொம்ப பாவம் செய்யும். அவன் பாவத்தை விவரிக்க வேண்டியது. பாவத்துக்கு சுருக்கமான விளக்கம் சொல்ற, உன்னுடைய எந்த செயலை மக்கள் பார்க்க கூடாது என்று நினைக்கிறீ அது எல்லாமே பாவம். ஹதீஸ் அப்படிதான் விளக்கம். உன்னுடைய எந்த செயலை மக்கள் பார்க்க கூடாது என்று நீ விரும்புகிறாயோ அது அனைத்துமே பாவம். அந்த மாதிரி செயல்லாம் பாவம். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யறான்னு வைங்க, அவனை நீ சிந்தனையில வைக்க மாட்டேன். யாராகி அவனை பத்தி சொன்னா கூட சொல்றாள் சத்தப்படும். ஏன் அந்த அயோக்கியனுடைய சிந்தனையில கொண்டு வர அவ்வளவு கோச்சுக்கிறாங்க. நண்பர்கள், நாம் மற்றவர்களுக்கு மறைத்திருந்தாலும் உலகுக்கு மறைத்திருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால அல்லாஹ் பார்க்க செய்த பாவங்கள் எத்தனை லட்சம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது. என் போன்ற பாவிகளுக்கு தான். நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், அதனால எல்லாரும் என்ன மனப்பாறை பிடிச்சு உட்கார்ந்துருக்கோம். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் தான் 5 வேளை தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், வெகாத்து கொடுக்குறேன், ஹஜ் செய்கிறேன். நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன்னா பாவ பட்டியல் நம்ம கையில, பாவங்களுடைய பட்டியல் கையில இல்லைங்க. பெரும் பாவங்கள் எது, சிறு பாவங்கள் எது, நம்மளோட பட்டியல் இல்லை. ஆகையினால எல்லோரும் பரிசுத்தவான்களை போல உட்கார்ந்து பாவங்களுடைய பட்டியல் தெரிஞ்சு அதுல நாம பார்த்தா நாம செஞ்சதெல்லாமே பாவமா இருக்கு என்ற உணர்வு வரும்பொழுதுதான் அடியானுக்கு தான் பாவி என்றார், தான் பாவியான அடியான் என்ற உணர்வு. அப்ப பாவியான அடியானுக்கு என்ன சிந்தனை வரும்? யாருந்தா பாவியான அடியார்களை நான் என் சிந்தனையிலேயே வைக்கிறது இல்லை. அகில உலக பாவிகளை உன் சிந்தனையில் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற நீ என்ன தயாரனா இருக்கு? நண்பர்கள், நான் எப்படி சொல்லணும் அப்படி சொல்ல முடியல. நான் எப்படி உணர்றேன்னு அப்படியும் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு அல்லாஹ் தான் கேள்வி. நீங்க எல்லாம் அசையாம இருக்கிறது பார்த்தா இது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியும். யார் வச்சுப்பா சிந்தனை அல்லாஹ் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறான்? என்றென்றும் வச்சிருக்கிறான். நாம எவ்வளவு தவறு செய்த போதிலும் தான் சிந்தனையை விட்டு நம்மளை அகற்ற இல்லை, தன் பார்வையை விட்டு அகற்ற இல்லை. இன்னைக்கு தாமரும் நம்ம நீங்க பார்க்கறது நான் உற்று நோக்கியவனாக அதனால நண்பர்கள், நான் சப்ஜெக்ட் வேற பக்கமா போயிடும். நேற்று இரவு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினது, அல்லாஹ் யாருங்க? அல்லாஹ் நமக்கு என்ன வேணும்? இதா நம்மளுடைய இதா, நம்மளுடைய தெய்வம்.
வணக்கத்துக்குரிய தெய்வம். நம்மளுடைய இலா யாருங்க? இது நல்லா வரப்படிக்கிட்டு. அப்ப அல்லா தான் இலா, இலா தான் அல்லா, இலா அல்லா தான். அப்போ இலான்னு சொன்னா இலாஹும் இஸ்மும் பெயர். அதனுடைய தன்மை என்ன? உலூஹிய்யத், அது மஸ்தர் சிஃபத், இறை தன்மை, தெய்வ தன்மை. தெய்வ தன்மை இலா இலா உலூஹிய்யத்னு சொன்னா தெய்வ தன்மைங்க. தெய்வ தன்மைண்டா நான் நேற்று உங்களுக்கு விளக்குனேன். பக்தர்கள் மீது ஏறி சவாரி செய்வது இல்லை, பக்தர்களை சுமந்து கொண்டு சேவை செய்வது. என் சர்க்கார் சொல்லுவார், अरे वो काफिर का खुदा है जो उन पर खुद सवार है. காபிர்களுடைய தெய்வம் அவர்கள் மேலே ஏறி அவர்கள் தான் தெய்வத்தை சுமந்து மரியாதை செய்யும். हमारा खुदा वो नहीं है. ஈமான் கொண்டவர்கள் தெய்வம், ஈமான் கொண்டவர்களை கடலிலும் கரையிலும் தான் சுமந்துகிறார். வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், உங்களை கடல்லையும் கரையிலையும் நாம் சுமந்திருக்கிறோம்ங்கிறாங்க. நண்பர்கள், அல்லாஹ் யாரு நாம யாரு தெரியாதனால தட்டடி. அதனால அல்லாஹ்வோட மனசு லயிக்குமா, ஓர்மை வரமாட்டேன், அல்லாஹ் மேல முகப்பத்து வரமாட்டேன். நீங்க கொஞ்சம் உங்களுடைய வாழ்நாளில சில பகுதிகளை அதுக்காக ஒதுக்கி ஆசைப்பட்டு துனியாவில் வந்து மறுபடி வரப்போறோம், வந்துட்டோம், கொஞ்சமாகினும் இறை இன்பத்தை கண்டுப்போம். அல்லாஹு தஆலா அப்படி ஞானங்களை கொஞ்சமாகினும் அடைஞ்சுப்போம். அப்பதான் வாழ்க்கை வாழ்க்கையாகி ஈமானுடைய ஹலாவத்துக்கு சொல், ஈமானுடைய ஒரு இன்பம். அப்ப அன்பர்களே, தெய்வ தன்மை விளங்கிட்டீங்களா? தெய்வ தன்மைன்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் வாங்கி வாங்கி சேர்க்கறதுக்கு பேரு தெய்வ தன்மை இல்லைங்க. தெய்வ தன்மைங்கிறது குர்ஆன் விளக்கம் என்ன? சிருஷ்டிகளுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு தான் சகாயம் செய்வது. அல்லாஹ்வுக்கு சகாயம் நாம செய்யறோமா, அல்லாஹ் சகாயம் நமக்கு செய்யறானா? அதே சொல்லுங்க. சரி, நீங்க அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் சகாயம் செஞ்சது உண்டா? அது செய்ய முடியுமா? இதை செய்யற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கா? இல்லவே. அவன் தேவை அற்றவர், நாம் தேவை உள்ளவர். நாம் முற்றிலும் தேவை உள்ளவர், வினாடிக்கு வினாடி தேவை உள்ளவர். அல்லாஹ் யார்? அனைத்து கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யும். அவன் யாரையும் அதுல பங்காளியா சேர்க்க. அதனால்தான் லா ஷரீக லஹு. நம் தேவையை பூர்த்தி செய்யற விஷயத்துல அல்லாஹ் யாரையும் இன்று வரை பங்காளியா சேர்க்கவே. என்ன செய்யறது? நான் இடம் பொருள்னு சொல்லி உங்களை அனுசரிச்சே பேச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னு சொன்னா வேற பக்கம் போட்டு இது கையில இருக்கிறது என்ன சொல்லுங்க? பாக்கி மிஸ்டேக், ஊன்றுகோல், கைத்தறி இல்லைங்களா, ஊண்டிக்கிற இல்லைங்களா? இப்ப நான் கீழே தடுமாறி விழுகாம சமயத்துல இதை ஊண்டிக்கிட்டு ஸ்டெடியா நின்றுக்கிறேன். அப்போ இது அதற்கு உதவி செய்யுது இல்லைங்களா? இப்ப இந்த சின்ன உதவியை ஊன்றுகோல் செஞ்ச உடனே அல்லாஹ் சும்மா இருக்கிறான். அவன் பாட்டுக்கு அரசியல் சும்மா உட்கார்ந்து இருக்கிறான். கேவலம் இந்த தடி வந்து நான் கீழே விழாம என்ன சமாளிச்சுக்கிறது. அப்ப அவன் செய்ய வேண்டிய வேலை இது செய்யுது. அவன் அந்தஸ்து நீ தடிக்கு கொடுத்த அறிவா? நான் ஒரு சுருக்கமா சொல்றேன். அதனால நீங்க எது வரைக்கும் கொண்டு வரணும்? இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம், இப்ப நேற்று கொடுத்ததெல்லாம் என்ன? இந்த தடியை கொண்டு, இந்த ஊன்றுகோலை கொண்டு உதவி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இது ஒரு கட்டம். இந்த ஊன்றுகோலில் இருப்பதெல்லாம் யாரும் இல்லை. இப்ப சொல்லாதீங்க, சித்ராவா தடி கம்பல் அல்லா இருக்கிறான்னு சொல்றாங்க. நிச்சயமா இருக்கிறான். உண்மையை சொன்னா அன்பர்களே அல்லாப்பும் ஒன்றும் உண்மை கசக்கத்தான் செய்யும். சிலருக்கு தாங்காது. என்ன வந்து எல்லாத்தையும் அல்லான்னு சொல்ல அஸ்தவத்துக்கு அஸ்தவம். எல்லாம் அல்லா இல்லை, எல்லாத்துக்கும் அல்லா இல்லை. ஒரு காலம் எல்லாம் அல்லா இல்லை. எதுவும் அல்லாவாகவும் முடியாது. அல்லாஹ் சிருஷ்டியாக முடியாது, சிருஷ்டி அல்லாவாக முடியாது. அல்லாஹ்வுடைய ஜாத்து சிருஷ்டிகள்ல சேராது, கரையா. அப்படி ஒரு மனுஷன் அல்லாஹ் வழங்குவானியானால் வழித்தவரி இருக்கிற ஈமானும் போயிடும். சாதாரண ஈமான் ரொம்ப நல்லது. எப்படி போல? இப்ப தண்ணியில உப்பு கலக்கும். உப்பு ஒரு வஸ்து, தண்ணி ஒரு வஸ்து.
தண்ணியில உப்பு போட்டு கரைச்சிடலாம். கரைச்சதுக்கு பிறகு சுவைத்தால் உப்பு கடிக்கும், கை போட்டு அழுனால் உப்பு தனியா வரா. ரெண்டு ஒன்னா பிடிக்கும். இதை ரொம்ப பேர் நான் நினைக்கிறேன் இரண்டான காலத்தில் இந்த மாதிரி விளங்கி சில பேர் பால்ல சீனியை கரைச்சும், சுவைத்தால் இனிக்கும், சீனி தனியா வரா. அப்போ ஒன்றுல கரைஞ்சு போச்சுங்களே. அந்த மாதிரி சிலர் அறியாமையினார். இன்னும் அவர்களை சொல்லலாம், கடுப்பான வார்த்தைகள் வேணான்னு, அதான் அவர்களுக்கு நேர்வழி தான். அவன் என்ன நினைக்கிறான், அல்லாமும் சிறுசீரும் ஒன்னா போயிடுச்சு, மிக்சர் ஆயிடுச்சு. பால் சீனியும் கலந்த மாதிரி, தண்ணியில உப்பு கரைச்ச மாதிரி. நவுது இல்லாம அதான் அதை விட்டு பாதுகாப்பாங்க. இதற்கு பேர் மார்க்கத்துல இல்ஹாத், போன வழி. அல்லாவுடைய அந்தஸ்து அவனுக்கு தெரியல, சிறுசிகளை பத்தியும் தெரியல. அந்த பெரிய பேச்சில் நான் போகக்கூடாது. உங்களுக்காக இடையில ஏன் இல்லல்லா என்னங்கிறது சொல்லி, இந்த டவலுக்காக தேவையான பஞ்சை படைத்து அதை நூலாக்கி அதை நெசவாக்கி டவலாக்கி வழங்கினோம். இப்ப நமக்கு குடித்தது மேல் துடைக்கவும் பொது செய்தவுடன் முகம் துடைக்கவும் உதவி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இவ்வளவுதான் உங்களை வச்சிருக்கு. ஏன் இல்லன்னா என்ன, இதுல இருக்கிறவன் இல்ல, அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அது சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதனால நான் நிறுத்தி வச்சிருக்கேன். போற வரைக்கும் பார்ப்போம். பக்குவம் வந்துச்சுன்னா அதையும் காட்டுவோம். இல்லைன்னா நம்ம சரக்கு நம்மளோட ஊர் கொண்டு போயிடுவோம் நண்பர்களே. ஏன்னா எப்போ வாங்க தயாரா இல்லையா அந்த சந்தையை வித்து என்ன செய்யும், கேட்கவே தயாரா இல்லை. சிலருக்கு அல்லாஹ் கொண்டாந்து இங்கே இருக்கிறான்னு சொல்றாரு, அல்லாஹ் பூமியில இருக்கிறான். ரொம்ப பேர் கோச்சிக்கிறான், அல்லாஹ் அங்கேயில இருக்கலாம், அவன் எப்படி இங்கே. நண்பர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், அப்பாவிகளே நான் இல்லாம நீங்க எப்படி இருப்பீங்க, நான் இல்லாம எப்படி இருக்கு. நண்பர்களே, இது நாம் செய்த பொருள்களை போல சிருஷ்டிகர்த்தாவாகி அல்லாஹ் தன் சிருஷ்டிகளுடனேயே இருந்து சிருஷ்டிகளை இயக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அல்லாஹ்வா இருக்கிறான், சிருஷ்டியா தான் இருக்கு. ஆனால் அதனுடைய முழு இயக்கம் அல்லாஹ்வுடைய கையில். நாம ஒண்ணுமே இல்லை.